ஈரோடு தாளவாடி அருகே உள்ளது கொம்டாபுரம் மலை கிராமம். இங்கு 300 ஆண்டுகள் பழமையான பீரேஸ்வரர் கோயில் உள்ளது. தீபாவளிக்கு அடுத்து 3வது நாள் கோயிலில் சாணியடி திருவிழா நடக்கும். இந்த ஆண்டும் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பசுமாட்டு சாணங்கள் கோயிலின் பின்புறம் குவித்து வைக்கப்பட்டது. ஊர்க்குளத்திலிருந்து கோயில் வரை கழுதை ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது. தொடர்ந்து பீரேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தன. ஆண்கள் சட்டை அணியாமல் கோயிலுக்குள் சென்று பூஜை செய்தனர். பின்னர் கோயிலில் குவிக்கப்பட்ட சாணத்திற்கும் சிறப்பு பூஜைகள் நடந்தது. இதையடுத்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அங்கே திரண்டனர். சாணத்தை உருண்டை பிடித்து ஒருவர் மீது ஒருவர் வீசி மகிழ்ந்தனர். சாணியடி விழாவுக்கு பிறகு பக்தர்கள் குளத்தில் நீராடிவிட்டு பீரேஸ்வரரை வழிபட்டனர். பக்தர்கள் விளையாடிய சாணத்தை விவசாயிகள் ஆர்வத்துடன் எடுத்து சென்றனர். அதனை வயலில் உரமாக இடுவது அவர்கள் வழக்கம். இதனால் பயிர்கள் நன்றாக விளையும் என விவசாயிகள் கூறினர். இந்த வினோத திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடக பக்தர்களும் பங்கேற்றனர்.